அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்னைக்கு வந்து நண்டு லாலிபாப் செய்ய போகிறோம். 1.5 கிலோ நண்டு எடுத்துருக்கோம். இதுலேருந்து சதை எடுக்க போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ வந்து இதோட காலை பிச்சு எடுத்துக்க போகிறோம். இது மெயினாக தேவை நமக்கு. கூட இருக்கு கறி. இப்போ காலை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த நண்டோட சதையை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த காலில் வந்து நல்லா உப்பு போட்டு பரட்டிக்கங்க. நல்லா உப்பு சாரணும். பாருங்க, மழை பெய்யுது. அதுக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா மழை பெய்ய பார்க்குது. ஆமாம், இந்த ரொம்ப சந்தோஷம். மலைக்கு வந்து லாலிபாப் நல்லா இருக்கும். சுட சுட மலைக்கு சுட சுட லாலிபாப் நல்லா இருக்கும். மழை பாருங்க திடீர்னு வந்துருச்சு எதிர்பாராம. இந்த இப்போ சதையை எடுக்கிறாங்க பாருங்க. இந்த பாருங்க அந்த இதை சதையை எடுத்து இந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்தார். நண்டுடைய கறியும் சதையும் இதை வச்சுட்டு இப்போ லாலிபாப் பண்ண போகிறாங்க. வந்து வெங்காயம் போடுறோம். அரைச்ச வெங்காயம், அப்புறம் வந்து கரம் மசாலா, இஞ்சி பூடு பேஸ்ட். நீங்கள் எடுத்துருக்க நண்டுக்கு தேவையான அளவு இஞ்சி பூடு போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஓரளவு நல்லா சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி 3 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள், மல்லிப்பொடி போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சு கிண்டணும், கலக்கணும். இதை சேர்த்துக்க. அப்படி கொஞ்சம் உப்புத்தூள் போடுங்க மாமி. உப்புத்தூள் போட மறந்துட்டேன். இந்த உப்புத்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா இதுவாக ஒன்றா மசாலா அந்த இதெல்லாம் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிச்ச உருளைக்கிழங்க இப்போ சுரண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ இதை வேற போட்டு குத்தி குத்தி உலக்கையை உலக்கையை வச்சு பேத்துருவோம். நீங்களும் அதே மாதிரி உலக்கையை வச்சுக்கிட்டு குத்துங்க. இந்த உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவும் நல்லா சேர்கிற மாதிரி பண்ணுங்க. கரண்டியை வச்சு இப்படி குத்துங்க. அப்புறம் உலக்கையை கிழக்கையை வச்சு குத்திடாதீங்க. அது வந்து அது வேற இது வேற. இது இப்படித்தான் குத்தணும். ஒரு நல்ல இன்னும் கனமான கரண்டியை வச்சு குத்துங்க. அப்போதான் இது உடையும் நல்லா. உருளைக்கிழங்கு நண்டோட சதையை வந்து இப்போ போட போகிறோம். இதில் உங்களுக்கு தெரியல, என்ன வரவே மாட்டேங்குது உள்ள இருந்து. நான் தான் கரண்டிட்டு போட்டு விடுறேன். ஒட்டிக்கிட்டு வரமாட்டேன்னுல சொல்லுது. அது அப்படித்தான் சொல்லுவேன். அதுக்காக நம்ம விட்டுருவோமா? வரமாட்டேன்னே சொல்லுதே இப்படி கோப்பைக்கில் இருந்துக்கிட்டு. இந்த காலை வந்து 2ஆ உடைப்பேன். இதே அப்படி 2ஆ உடைச்சிடணும். இதை லாலிபாவில் குத்தி குத்தி கிளிக்கி ரொம்ப கூட தெரியுமா தெரியுது என் கைக்கு. உடைச்சாச்சு, முடிஞ்சு வச்சு. சோள மாவு கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. சோள மாவு, அரிசி மாவு. இது நல்லா உங்களுக்கு ஒரு மொறுப்பாக இருக்கும். நல்லா மொறுப்பாக நல்லா சிட்டியாக நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து வேண்டாம் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு இதுவாக இருந்தால் சேர்க்க வேணாம். லைட்டாக போடுங்க, ரொம்ப வேணாம். ரொம்ப இன்னைக்கெல்லாம் நேற்று இன்னைக்கு வேர்த்து வேர்த்து ஊற்றுச்சு எனக்கு. இறைவனுடைய கருணையாலும் நல்ல மழை பெய்யுது. ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட்டு அல்லாட்ட துவா கேளுங்க. எல்லா துவாவும் கேளுங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு கேட்போம். அப்படி கேட்டோம்னா ரொம்ப நல்ல விஷயம். இன்புற்று வாழணும். எல்லா மக்களும் இன்புற்று வாழணும். எல்லாம் கிடச்சி வாழணும். இதை எடுத்து ஆரோக்கியத்தோடு வாழணும். இப்போ மைனஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க. எத்தனை பொருளாக இருக்குது, ஒரு 15-20 இதில் சேருது. 20க்கு மேலே சேருது. இதனுடைய ஒரு ரெசிபி பாருங்கள். அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து நல்லா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கிற நாடு நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் காரம் தான் கம்மி பண்ணணும். ரொம்ப காரம் ஆயிடாமே பார்த்துக்கங்க. பூண்டு, கொஞ்சோண்டு சுகர்,
முழு மிளகு போடுவாங்க, என்கிட்ட முழு மிளகு இல்லை, அதனால நான் வந்து அரைச்ச மிளகு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஆயில், லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும். இது அந்த காலத்தில் எங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரெசிபிலாம் கிடைக்கல. இப்போ இதெல்லாம் நல்லா கிடைக்குது. ஆனால் இது நல்ல பொருள் தான், நல்ல ஜாமான் தான். ஆனால் இயற்கையானதும் கூட நல்லா சாப்பிடலாம், பயப்படாதீங்க. நீங்கள் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, வீட்டிலே செய்யுங்க, வெளியில் வாங்கிட்டீங்க. அதுதான் பேசுறது. ஆனால் நல்ல இது நல்ல ரெசிபி, நல்லா இருக்கும், சூப்பரான. எங்கள் காலத்தில் இதெல்லாம் கிடைக்கல. ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு இருக்குது. அரைச்சிட்டு வந்துட்டேன். மைனஸ் இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அடிச்சுன்னா கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. தண்ணியாக இருந்தால் கூட கொஞ்சம் இடியப்பம் இந்த மாவை போட்டுக்கிறோங்க, ஒன்றும் இல்லை, நல்லா கெட்டியாக வந்துடும். இது வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாமே நல்லா ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் இதிலே சேர்த்துக்கோங்க. இதிலே சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் பெரட்டியும் பொரிக்கலாம். நமக்கு சுற்றுறதுக்கு நல்லா வரணுன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்து இறுகிருச்சு. இப்போ இறுகிறோம், கொஞ்சம் நேரம் ஆச்சு. நல்லா இறுகிறது. அந்த மொறுமறுப்பு தண்ணிக்கு கொஞ்சோன்னு ரவை போடுறோம். இரு வரை இப்படி சுற்றி விடணும், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே போட்டால் ஒரே இடத்துல இது ஒன்று இப்படி சுற்றி சுற்றி விடணும், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் போடு, போதும் போதும். இது வந்து இது ரவை போடுறான், தண்ணியாகவே இருக்குண்டு. ஆனால் இது நல்ல மொறுமறுப்பு கொடுக்கும். இதுவும் இந்த இது மாதிரி தான் இருக்குது. இந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரியே இதுவும் இருக்குது. ரவை நல்லாத்தான் இருக்குது, போடலாம். அப்படி போட்டுக்கிருக்க நல்லா வந்துருச்சுமா. இப்போ இழுக்குமா ரவை. ரவை மோசமானது, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் போட்டாலே வந்துடும், நல்ல திக்னஸ். இது பிரெட் க்ரம்ஸ் இப்போ போட்டது மாமி. சரி சரி, அதைத்தான் சொல்கிறேன். பிரெட் அதுவா இது போதும். இப்போ இதில் எவ்வளோ சேர்மானம் செஞ்சுருக்கு இது. அப்பா சரியான சேர்மானம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இவ்வளவு சேர்த்துருக்கு, நல்லாயிருக்கு. இதை எடுத்துறேன். பார்க்கலே ரொம்ப பிடிச்சிருக்கு போல். இல்லை இல்லை, இவ்வளவு பார்க்கல இல்லை, இவ்வளவு சேர்மானம் சேர்ந்தாலே இது நல்லா தானே இருக்கும். எவ்வளவு சேர்ந்துருக்குது இல்லை, 30 வந்துருக்குன்னு நினைக்கிறேன், 25 30. இதில் வந்து பாரு என்ன சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பாரு. அந்த இதுடைய நார் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து இது வயிற்றுக்கு நல்லது. இந்த மாதிரி வந்து அதாவது இந்த அப்படி தண்ணி தண்ணி வைங்க, இருக்காத கீழே வர மாதிரியும் மேலே இந்த இதை அப்படி அமிக்கிடுங்க. அந்த நம்ம நேரத்துக்கு லெமன் மொட்டையாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறதுக்கு மேலே இருக்கு, அவங்க நடத்துறதுக்கு மேலே. பார்த்து இப்போ சரியான மழையாக இருக்கு. இல்லாட்டி நம்மளை வந்து இந்த மாதிரி இருக்கும். பிடிச்சி இழுத்துருச்சு. இந்த புளி போடுறான் கொஞ்சோண்டு இந்த எண்ணெய்க்கு. இந்த புளி வந்து எப்படின்னு கேட்டால், இது வந்து தண்ணியவும் வந்து அந்த எண்ணெயை வந்து முறிய விட்டு இந்த இதில் வந்து பணியாரம் எல்லாத்துலேயுமே தண்ணியை எடுத்துக்கிறாது. நல்ல தண்ணி அப்படியே கிடக்கும். அந்த எண்ணெய் பணியாரத்தில் உள்ள எண்ணெய் இதையெல்லாம் எடுக்கவே எடுக்காது. போடு, ஒன்று போட்டு பார்க்குறேன். அடுத்து அதை ரொம்ப குறைமா, அடுப்பை ரொம்ப குறைக்கணும். போய் அப்புறம் பார்த்துக்கலாம். போய் எண்ணெய் செடி ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாகும், அது கொஞ்சம் அதே அது கணக்கு இருக்குது. பத்தியா எப்படி கொதிக்குதுங்க. பாருங்க, சாப்பாடு செய்ய
அது வேஸ்ட் பண்ணிடும் கொண்டுடும், அவங்க மிச்சப்படுத்தி இப்படி இது பண்ணுறாங்க. இதை சேர்த்து பிச்சு கட்டுங்க, பிச்சு கட்டுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கா? இருக்கு. வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நல்ல ஒரு ஐடியா. நல்லா சாப்பிடுவா. இந்த நண்டை வந்து நீங்கள் அவிச்சிட்டும் செய்யலாம், அவிக்கவும் செய்யலாம், அவிச்சிட்டும் செய்யலாம். இது நல்ல ஈஸியான வேலை. எனக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து இதை கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் லேசாக ஊற்றி அப்படியே தண்ணி அவிச்சு குளிக்க விட்டு தீயரிச்சு அவிச்சு விட்டு அப்புறம் வச்சு இது பண்ணுங்க. அப்புறம் வச்சு நீங்கள் பிச்சு அதை எடுங்க கறியை. அப்போ அதில் உள்ளதை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் அப்படி எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் மாவை நிறையா இழுக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் இப்படி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து செய்யுங்க. லாலிபாப் இதே இந்த நண்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லபடி எல்லோரும் புருஷன் புள்ள எல்லோரும் பண்ணி திண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.